அனைவருக்கும் வணக்கம். இது ரொம்ப நாளாக இந்த வீடியோ வந்து எனக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு மைண்டில் ஓடிட்டே இருந்தது. மேபி இது கேட்குற நபர்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நீட் அப்படின்றது ஒரு மருத்துவருக்கு வந்து ஒரு ஆக்சுவலாக அவங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு மாதிரி வந்துடுச்சு. இதை தாண்டினா தான் நம்ம மருத்துவம் பார்க்க முடியும் அப்படின்றது. பட் நீட் இருந்தால் மட்டும்தான் ஒரு நபரை ஹீல் பண்ண முடியுமா அப்படின்னா அது இல்லை அப்படின்றது எனக்கு கண்டிப்பாக தெரியும். நீட்டு வந்து எம்பிபிஎஸ் ஆர் எம்டிக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். பட் நீட் இருந்தால் எம்பிபிஎஸ் அண்ட் எம்டி மட்டும்தான் வந்து ஒரு பீப்புளை வந்து ஹீல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அது இல்லை. ஸோ இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக இருக்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன். அலோபதி மட்டும்தான் உலகம் முழுக்க வந்து ஒரு மருத்துவ மாடர்ன் சிஸ்டமாக இருக்குது. ஸோ எல்லா மக்களும் எல்லா குழந்தைகள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அதை நோக்கி ஈர்க்கப்படுறாங்க. ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஸ்ட்ரக்சர்ஸு நல்ல எக்யூப்மெண்ட்ஸஸ் எல்லாம் இருக்கிறதுனால. பட் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் மட்டுமே ஒரு நபரை ஹீல் பண்ண முடியுமா அப்படின்னா அது இல்லை. ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடி நிறைய ஹீலிங் சிஸ்டம் நம்ம ஊரில் இருந்துருச்சு. அது எல்லாமே மக்களை ஹீல் பண்ணிட்டு தான் இருந்திருக்கு. உதாரணத்துக்கு அக்குபஞ்சரை சொல்லலாம். பலாயிரம் ஆண்டுகளமாக இருக்குது. பிராணிக் ஹீலிங் இப்போ வந்து ஒரு மாடர்ன் பிராணிக் ஹீலிங்கை சொல்லலாம். ரொம்ப ஈஸியாக ஹீல் பண்ணுது. ஸோ ஹோமியோபதி அண்டு சித்தா ஆயுர்வேதா இந்த மாதிரி பல மெடிசன்ஸ் இருக்குது. பட் நான் பார்த்த விஷயங்களில் என்னோடய ஒப்பீனியனில் அக்குபஞ்சர், பிராணிக் ஹீலிங், ஹோமியோபதி இதெல்லாமே வந்து ரொம்ப ரேப்பிடாகவும் ஃபாஸ்ட்டாகவும் க்யூர் ஆகுது. ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதும் சரி படிக்கிறதும் சரி ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது. அப்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நான் வந்து நீட் பாஸ் பண்ண முடியல, அதனால் என்னால் மருத்துவமே செய்ய முடியாது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு போக வேணாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது தான் அந்த வீடியோவோட முக்கியமான விஷயமே. ஏன்னா நிறைய இப்போது நீட் பாஸ் ஆகணும்னா எக்ஸ்பென்சிவான ஒரு காலேஜில் போய் படிக்கிறாங்க. அதனால் அதை கட்ட முடியாமல் ரொம்ப சிரமப்படுறாங்க. அவ்வளோ விஷயங்கள் தேவையில்லை. உங்களுக்கு ஒரு ஹியூமனிட்டி சர்வ் பண்ணணும், அது பீப்புளை ஹீல் பண்ணணும், அது ஒரு முக்கியமான நோக்கமாக இருந்ததுன்னா ஸோ எளிமையான நிறைய நேச்சுரல் வே ஆஃப் ஹீலிங் டெக்னிக்ஸ் இருக்குது. அதில் ஏதாவது நீங்கள் ஒன்று படிச்சுட்டு நீங்கள் ஹீல் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போது ஒரு பிராணிக் ஹீலர் இருக்காங்க அப்படின்னா அவங்களை ஹீல் பண்ணுறதுக்கு வேறு எந்த எக்ஸ்டீரியரான விஷயமும் தேவையில்லை. சரிங்களா? அவங்க ஈஸியாக எனர்ஜியை வச்சு ஹீல் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஒரு அக்குபஞ்சரிஸ்ட் இருக்காங்கன்னா அவங்க நீடில்ஸ் வச்சு பீப்புளை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி ஹீல் பண்ணுறாங்க. ஹோமியோபதி சின்னதாக ஒரு சர்க்கரை உருண்டையில் அதில் மருந்தோட எசன்ஸ் இருக்குது. ஸோ அதை கொடுத்து ஹீல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய சிம்பிளஸ்ட் வே ஆஃப் ஹீலிங் இருக்குது. பட் அந்த மருத்துவத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்ம படிக்கும்போது அதை இன்னும் எக்ஸ்பர்ட் ஆக முடியும். ஸோ அதனால் ஒரே ஒரு வே மட்டும் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜஸ்ட் உங்களோட ஏற்கனவே இப்படி ஒரு கண்ணாடி மாதிரி போட்டிருந்தீங்கன்னா அதை எடுத்து வச்சுட்டு நீங்கள் உலகத்தை பாருங்கள். அவ்வளோ வே ஆஃப் ஹீலிங் சிஸ்டம் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஹீல் பண்ணணும், மக்களுக்கு ஒரு சர்வீஸாக பண்ணணும் ஆசை இருந்தது அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு நீட் வந்து ஒரு தடையாக இருக்காது அப்படின்றது என்னோடய ஒரு பார்வை. ஏன்னா நீட் படிங்க, நான் வேணான்னு சொல்லலை. ஸோ படிச்சுட்டு உங்களால் வந்து மேபி உங்களால் பாஸ் பண்ண முடியல அப்படின்னா அதோட நிற்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம மருத்துவமே இனிமேல் பார்க்க முடியாதா அண்ட் இனிமேல் நம்ம ஃப்யூச்சரே வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் வந்து இருக்க தேவையில்லை. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மேபி நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸ்க்கு நீங்கள் ஓப்பனாக இருங்க. என்னோடய வேலை என்னென்னா நீங்கள் ஹீல் பண்ணணும், ஸோ ஹியூமனிட்டிக்கு வந்து சர்வ் பண்ணணும் அப்படின்றதுனா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை எனக்கு வந்து எம்பிபிஎஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதுவும் அப் டு யூ. ஸோ அதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்ல. பட் அது இல்லாமல் நிறைய ஆல்டர்னேட் வேஸ் வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஹீல் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்ததுன்னா உங்களுக்கு மல்டிபிள் வேஸ் இருக்குது. அதை லேர்ன் பண்ணுங்கள். திங்க் அபவுட் தட்.